பொதுவாக ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா மாணவர்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறது வந்து அறிவிக்கப்பட்டுரும். ஆனால் தமிழகத்தில் ஒரு குழப்பமான சூழல் நிலவுது அப்படின்னு தான் சொல்லணும். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து இந்தியா முழுக்க நடக்க இருக்கக்கூடிய பொதுத் தேர்தலை முன்னிட்டு அதுவும் மிக முக்கியமாக தமிழகத்தில் 19ஆம் தேதி தேர்தல் நடக்க இருந்த காரணத்தால் தேர்வு அட்டவணை வந்து 12ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிற மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க. இதற்கிடையில் ரம்ஜான் வரப்போகிறதுனால அதை ஒட்டி தேர்வுகளோட நாட்களை மாற்றி வச்சாங்க. முதல்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டுகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 22, 23ன்னு வந்து இந்த தேர்வுகளை தள்ளி வச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற சூழல் நிலவுது. நேற்றோட 3 எக்ஸாம்ஸ் வந்து 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முடிஞ்சிருச்சு. சின்ன கிளாஸஸ் எக்ஸாம் முடிஞ்சவங்களுக்கு ஸ்கூலே முடிஞ்சிருச்சு. அது கோடை விடுமுறை அப்படின்னே அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த 22, 23ஆம் தேதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில மாவட்டங்களில் வந்து மாணவர்கள் தேர்வு அன்னைக்கு பள்ளிக்கு வந்தால் போதுமானது, அந்த தேர்வுகளை எழுதுறதுக்கு வந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து குறிப்பிட்ட நாள் வரை பள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பள்ளிகளில் இருக்கக்கூடிய வேலை நாட்களில் வந்து மாணவர்கள் பள்ளிக்கு வரணும், ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை வந்து தேர்வுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பள்ளிகளில் வந்து பள்ளி அளவில் விருப்பப்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டோட எண்டில் இருக்கக்கூடியவங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை சந்திக்கும் போது பெரும் குழப்பத்துக்கு உள்ளாகிறாங்க. இது சம்மந்தமாக தெளிவாக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது அப்படின்னா நல்லாயிருக்கும். மாணவர்கள் பள்ளிக்கு வரணுமா அல்லது தேர்வுக்கு மட்டும் வந்தால் போதுமா அப்படிங்கிற அறிவிப்பு இருந்ததுன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேலை நாட்கள்லையும் அவங்களுக்கு வந்து ஆன் டியூட்டி எதுவும் இல்லை அப்படின்னா பள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இறுதி வேலை நாள் வரை அவங்க எல்லா நாளுமே வரணும். தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல், எக்ஸாம் பேப்பரை திருத்துறது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது, ப்ரமோஷன் போடுறது அப்படிங்கிற இந்த வேலைகளில் வந்து அவங்க ஈடுபடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு விடுமுறை இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாயிருச்சு. ஆனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விடுமுறை இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவில்லாமல் இருக்குது. உங்களுடைய பள்ளி அளவில் மாவட்ட அளவில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.